இதில் ஒரு 4 லட்சம் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஷேரோட ப்ராஃபிட். எப்படி? என்னால் நம்பவே முடியல. ஐ எம் ரியலி ஹாப்பி ராகு. இன்னைக்கு ஃபுல்லாக பிடிக்கிறீங்க. இது என்னுடைய ட்ரீட். ஓகே பிரவீன் அண்ட் ராகு, நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் சார், நீங்கள் ஏன் இது ஒரு பெரிய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? ஐயோ ராகு, ஆல்ரெடி நிறைய கடனில் இருக்கேன். இதை வச்சு தான் அந்த கடன்லாம் அடைக்கணும். மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. சாரி. வேணும்னா நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். பார்ப்போம். வரேன் பிரவீன். வரேன் ராகு. ஏண்டா, நம்ம இவனை ஏமாத்தணுமா இல்லை அவன் நம்மளை ஏமாத்தணும்னா? ஒரு 2 லாட்ச் விஸ்கிக்கு 2 லட்ச ரூபாய் தொழில் நிற்கிற முட்டா பசங்க நம்ம தான்டா. சொல்கிறா. டேய், எங்கடா இருக்க? இன்னும் வீட்டுக்கு வரல? ஃபோன் எடுக்கல? வரலடா. வர்றேன். டேய், டைம் ஆயிடுச்சுடா, சீக்கிரம் வாடா ஜனா. வர்றேன்டா. என்னடா ஆச்சு? நல்லா பேசுற. கடுப்பாக இருக்குடா. வச்சிருந்த காசெல்லாம் போச்சு. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பெருசாக ஒரு அமௌண்ட்டோட எவனுமே சிக்க மாட்டேங்கிறான்டா. சரி விடு, கொஞ்சம் நேரத்தில் வர்றேன். ஃப்ரீயாக விடு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. டேய், இரா கூப்பிட்றேன். சொல்லுங்கள் சார். ஐ எம் சேதுராமன், சீனியர் சிஏ ஆடிட்டர். ராகவ் சார். ஆர் யூ ஷேர் மார்க்கெட் கன்சல்டன்ட்? நான் உங்களை நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன். கரெக்டான நேரத்தில் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்களாமே. இவ்வளோ பேருக்கு இவ்வளோ சீக்கிரமாக, அதுவும் ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணி, இம்ப்ரெஸ்ட். சார், நீங்கள் ஒரு ஆடிட்டர், உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. டீட்டெயில்டு ஃபோக்கஸ், கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன். நான் போடுற ஷேர் அந்த கம்பெனியோட எவ்ரிடே ப்ராசஸை அங்கே வேலை பார்க்குற ஒரு சீக்ரெட் சோர்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார். அதனால தான் என்னால் 100% ப்ராஃபிட் பண்ண முடியுது. அண்ட் கமிஷன்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட மனசை பொறுத்து தான் சார். நானும் ஷேரில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை. நோ இம்ப்ரூவ்மெண்ட். அதான் உங்கள் ரிசல்ட்டை பார்த்த உடனே உங்கள்கிட்ட ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். தாராளமாக சார், கண்டிப்பாக பண்ணலாம். எவ்வளோ சார் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க? ஒரு 12 lakhs பண்ணலாமா? ஷோர் சார், ஐ வில் டூ மை பெஸ்ட். வெங்கட்டண்ண, நீ ஏன் ஒன்றும் கல்யாணமே பண்ணிக்கல? நமக்கு இந்த காதல் கல்யாணம்லாம் செட் ஆகாதுப்பா. அதான் இப்படியே ஜாலியாக இருந்தாலும் முடிவு பண்ணிட்டேன். ஏய், எதுக்குடா சிரிக்கிற? இல்லை, நீங்கள் உண்மையாக சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். என்ன உண்மை? கல்யாணத்துக்கு தான் நீங்கள் செட் ஆக மாட்டீங்களே. ஆமாம், ஒரு பெரிய ஏழுக்கெல்லாம் நம்மள மாதிரி பேசுகிறாப்புல. ஜனா, இதெல்லாம் கேட்க மாட்டியாப்பா? இவன் ஆட்டம் ரொம்ப ஓவராக இருக்குப்பா. யார் இவனா? நீ என்ன சொன்னாலும் இப்போதைக்கு அவன் காது கேட்காதே. ஏன்பா? ஜனாக்கு அவ விபூதியில் குங்குமமே பூசிட்டா.
நம்ம ஆள் அவனை பார்த்ததுலேருந்து வந்துடுச்ச விட்ட பூனா மாதிரியே சுற்றிட்டு இருக்கானே. ஏன்பா ஜனா, நம்ம எவ்வளோ பணம் அனுப்பிச்சிருக்கோம். 8500 இப்போ பெரிய விஷயமாப்பா. அண்ணன் சொன்னது ஏன்டா என்னைய மறைக்கிற? டேய், அவ தப்பான நம்பர் கொடுத்துருக்காடா. கால் பண்ணால் போகவே மாட்டேங்கிறா. நம்பர் வாங்கும்போது சரியாக்கான்னு பார்த்துக்கணும். நீ அவனே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டேய், இப்போ அவளை எப்படா கண்டுபிடிக்கிறது? ஜனா, திருடும் போது மட்டும் உஷாராக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி திருடுங்கிட்டையும் உஷாராக்கணும்டா. அவன் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும். ஐநோ. இப்போவே போவோம். முதல்ல இந்த பீரோ முடிப்போம். அப்புறமே பிளாக்ல போய் இன்னொரு பீரோ வாங்கி அடிச்சுக்கிட்டு காலை ஃப்ரெஷ்ஷாக போய் பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, பூஜா இருக்காங்களா? ஐயோ, இவனுங்களா? ஹாய். ஹேர் கட் பண்ண. ஏண்டா போன வாரம் தாண்டா வெட்டினேன். டேய், அது போன வாரம். இப்போது ஹேர் செட் பண்ணும். ம், மச்சான், உள்ள ஒரு முள்ள முன்றி உட்காந்துருக்கு. இது அது ஜூக்கு அமுச்சு விட்டு வரேன். ஓகே. டேய், உன் மூஞ்சிக்கு முடி வெட்ட இந்த பொண்ணு தான் வேணுமா? வீட்டுக்கு போறப்ப நீயே பிடிக்கிட்டு போட. டேய், இங்க இருக்கேன்டா. ஏய், நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? அச்சு மூஞ்செல்லாம் வச்சிருவேன். நீ என்ன அஜித் குமாரா? தெரிஞ்சு வச்சுக்க. போறியா இல்ல இங்கே நானே பிடிங்கி விட்டுறா. வாடி, வெளில வா. மூஞ்சே இல்லாத மூஞ்சி. எதுக்கு வந்தீங்க? பின்ன ஹோட்டலுக்கா போய் முடி வெட்டுவாங்க? ஆனா அங்கேயும் சில பேர் ஏமாத்துறாங்க. இவன் நம்மளோட சூப்பரா இருக்கிறான். டேய், போட போறண்டா போட. டேய், மச்சான், ஆ, சேர் ஃப்ரீ ஆயிடுச்சு. வாடா வாடா வாடா. போதும் போதும், வா உட்காரு உட்காரு வா. கண்ணாடி வேற நான் போட்டுக்கிறேன். மச்சானுக்கு நல்லா அழகா ஸ்டைலா சூப்பரா முடி வெட்டுங்க. ஓகே? டேய், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்டா. சரி, நான் வெளில வெயிட் பண்றேன். ரிசப்ஷனிஸ்ட் பேசிட்டு. Okay, ஓகே, பாய். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எனக்கு முடி வெட்டி விடலாமே? ரிசப்ஷனிஸ்ட் சார் நான். ஓ, ரிசப்ஷனிஸ்டா? அப்போ மேனிக்யூர் பண்ணலாமே? ம், ஓகே. வாவ் மச்சான், என்னோட அழகாயிட்டியடா. உன் கல்யாணத்துக்கு பியூட்டிஷியன்லாம் தேவையில்லை, பொண்ணே ரெடி பண்ணிடும். சரி, ம், கண்ணாடி கொடு. கொஞ்சம் அழகாக இருந்தால் பிடிக்காது. சரி மச்சான், நான் போய் பில் பே பண்ணிட்டேன். ஓகேவா? போய்ட்டு வா. இனிமே நீங்கள் தர வேண்டிய 8500 தர வேணாம். டெய்லி இதே மாதிரி வந்து கழிச்சிக்கிறேன். தேங்க்யூ.